வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டிக்கான இன்னைக்கு மண்டேக்கான அனாலிசிஸ் தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நிஃப்டி 50 இன்னைக்கு ஓப்பனிங் பெல் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு 24067 இல்லையா. அட் த சேம் டைம் நமக்கு க்ளோசிங் வந்துட்டு 23978. ஸோ இந்த இன்பிட்வீன் கேப்பில் வந்துட்டு நம்ம வந்து எவ்வளோ ட்ரேட்ஸ் அட்டன் பண்ணோம், நம்ம லைனில் ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன்ஸ் எவ்வளோ இருந்தது, ஸோ எவ்வளோ மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங் எடுத்துகிட்டு போக முடிஞ்சது, அட் த சேம் டைம் ஸ்டாப் லாஸ் எவ்வளோ ஹிட் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி தான் இன்னைக்கு நம்ம பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50க்கான ஃபுல் கிளியர் அனாலிசிஸ். அட் த சேம் டைம் டியூஸ்டே நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரெடிக்ஷன் டார்கெட்ஸ் என்னங்கிறது தான் இப்போ இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வெல்கம் டு ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் செட்டப் சேனல். நம்ம சேனலில் பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50க்கான எவ்ரிடே அனாலிசிஸ் அட் த சேம் டைம் ப்ரெடிக்ஷன்ஸும் நம்ம பார்த்துட்ருக்கோங்க. ஸோ வாங்க நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டிக்கான அனாலிசிஸ் ஃபஸ்ட் பார்த்துடலாம். நிஃப்டி 50க்கான இன்னைக்கான ஒரு குட்டி அனாலிசிஸ் நம்ம ஃபஸ்ட் பார்த்துடலாம். ஸோ சேம் இல்லையா, ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம வந்துட்டு எந்த ஒரு ட்ரேட்ஸுமே நம்ம வந்து பை பண்ணுறது இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம என்ட்ரியோட பெஸ்ட் டைமாக நம்ம சூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம லைனில் நமக்கு ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன் வேணும். ஸோ ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன்ஸ்க்கு எப்போவுமே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் இங்கே தான். ஸோ இங்கே நம்மளோட அப் கன்ஃபர்மேஷன் ஆக்சுவலி அப் ட்ரெண்ட்ஸில் நமக்கு நீட்டான ஒரு ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் இருந்தது. ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் இங்கே உங்களுக்கு கிடைச்சது இல்லையா. ஸோ இதை வந்து கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணியிருப்பீங்க. இதோட க்ளோசிங்கில் நீங்கள் உங்கள் பையிங் ப்ராசஸை நீட்டாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். ஓகே, 24073 நீங்கள் உங்கள் பையிங் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து இதோட ஹைக் வரைக்கும் ஆக்சுவலி 24120 வரைக்கும் ஒரு 47 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் ஒரு மினிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் நீட்டாக எக்ஸிட் ஆகிருக்கலாம். இது நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரேட். ஓகே, ஸோ செகண்ட் ட்ரேடும் பார்த்துடலாம். செகண்ட் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அகைன் என்ன பண்ணுவோம், கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணுவோம். ஸோ நம்ம வந்து மெயினாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க ஒரு மோட்டிவ் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்துட்டு கன்ஃபர்மேஷன்ஸ் வேணும். ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன், பிரேக் அவுட் ஆர் ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் நமக்கு வேணும். ஓகே, ஸோ இங்கே நெக்ஸ்ட் என்னாச்சு, மார்க்கெட் மொமெண்டம் ஃபுல்லாகவே டவுன் ட்ரெண்ட்ஸில் க்ரியேட் ஆச்சு. நம்ம லைனில் வந்துட்டு நீட்டான ஒரு டவுன் ட்ரெண்ட்ஸில் ஒரு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் நமக்கு இங்கே கிடச்சிது. ஸோ இதுதான் நம்மளோட செகண்ட் ட்ரேட். ஸோ இதை நீங்கள் கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணியிருப்பீங்க. இதோட க்ளோசிங் வேல்யூவான 24007 நீங்கள் உங்கள் பையிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கேருந்து இதோட லோ வரைக்குமே வந்துட்டு 23925 வரைக்குமே வந்துட்டு நீங்கள் உங்கள் ப்ராஃபிட் புக்கிங்கை மேக்ஸிமைஸ் பண்ணி கொண்டு போயிருக்க முடியும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு 82 பாயிண்ட்ஸ் வரைக்குமே வந்துட்டு நீங்கள் நீட்டான ப்ராஃபிட் புக்கிங்கோட உங்களோட செகண்ட் ட்ரேட் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ இங்கே என்ன பண்ணுறோம், கன்ஃபர்மேஷன் இருக்குது. ஸோ இங்கே நமக்கு டவுன் கன்ஃபர்மேஷன். ஸோ புட் ப்ரைஸில் நீங்கள் பை பண்ணியிருப்பீங்க. பை பண்ணிவிட்டு ப்ராப்பரான டார்கெட் டிசைட் பண்ணுங்கள். அட் த சேம் டைம் உங்களோட ஸ்டாப் லாஸும் நீங்கள் டிசைட் பண்ணிவிட்டு நீட்டாக உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணிங்கனாலே போதும். ஷூராக ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் புக்கிங் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் தான் நம்மளோட எவ்ரி டே மொமெண்டமும் போயிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ இங்கே வந்து ஓவரால் நம்ம அட்டன் பண்ணது ஒன்லி 2 ட்ரேட்ஸ் இல்லையா. ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் நமக்கு 2 தான் இன்றைக்கி. ஸோ நமக்கு இந்த ஃபுல் இன்றைக்கி டேயில் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஒன்லி 2 கன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன். ஸோ ப்ராஃபிட்டபிள் கன்ஃபர்மேஷன் இல்லையா. ஸோ ரெண்டுமே நமக்கு ப்ராஃபிட்டபிள் தான். ஓவரால் ஒரு 129 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் உங்கள் ப்ராஃபிட் புக்கிங்கை மேக்ஸிமைஸ் பண்ணி கொண்டு போய்க்க முடியும். நிஃப்டி 50ல் இன்றைக்கான அனாலிசிஸ் இதுதான். ஓகே, ஸோ வாங்க நாளைக்கு நம்ம டியூஸ்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய நிஃப்டி 50க்கான ப்ரெடிக்ஷன் டார்கெட்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம பார்த்துடலாம். நாளைக்கு நிஃப்டி 50 எக்ஸ்பைரியும் கூட இல்லை. ஸோ அதை கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணுங்கள். ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன்ஸில் உங்கள் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்மளோட எவ்ரிடே செட்டப்ஸை கொஞ்சம் ப்ராப்பராக வாட்ச் பண்ணி நீங்கள் ட்ரேடிங் வியூவில் 10 லைன் மேக் பண்ணி நீங்கள் ஃபர்தராக உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணிங்கனாலே போதும். ஷூர் மேக்ஸிமம் ப்ராஃபிட் புக்கிங் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் தான் நம்ம மொமெண்டம் போயிட்டுருக்கு. தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அட் த சேம் டைம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நம்ம செட்டப் பற்றின அக்யூரசி லெவல் பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ வாங்க நிஃப்டி 50க்கு நாளைக்கு டியூஸ்டேக்கான டார்கெட்ஸ் இப்போ பார்த்துடலாம். ஸோ நம்ம போத் டார்கெட்ஸ் பார்த்துட்ருக்கோம் இல்லையா. அப் ட்ரெண்ட்ஸ் அண்ட் டவுன் ட்ரெண்ட்ஸ்க்கான போத் டார்கெட்ஸ் பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் அப் ட்ரெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்துடலாம். 24039, 24102, 24161, 24206, 24274, then 24338. ஓகே, ஸோ இது நம்மளோட அப் ட்ரெண்ட்ஸ்க்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ். தென் டவுன் ட்ரெண்ட்ஸ்க்கும் நம்ம பார்த்துடலாம். ஸோ நான் எப்போவுமே வந்துட்டு போத் டார்கெட்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா. ஏன்னா அப் ட்ரெண்ட்ஸ் அண்ட் டவுன் ட்ரெண்ட்ஸ் நம்ம மார்க்கெட் மூவ் நாளைக்கு எப்படி இருந்தாலும் நீங்கள் ஃபீல் பண்ணவே தேவையில்லை. போத் டார்கெட்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணி நீங்கள் ட்ரேடிங் எவ்வளோ நீட்டாக ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிடுங்க. ஸோ எப்படியுமே வந்துட்டு சிச்சுவேஷன் பேசிஸில் மூவ் அப்லேயும் இருக்கலாம், டவுன்லேயும் இருக்கலாம். ஓகே, ஸோ
எப்படினாலும் நம்ம ட்ரெண்ட் லைன்குள்ளே மட்டும்தான் எவ்ரி மார்க்கெட்டோட மொமெண்டமுமே இருக்கும். ஸோ அந்தளவுக்கு நம்மளோட எவ்ரிடே ட்ரெண்ட் லைன் எவ்ரிடே செட்டப்ஸ் வந்துட்டு ரொம்ப பர்ஃபெக்டாக மார்க்கெட்டில் ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ நம்ம செட்டப்ஸில் நம்ம ப்ரொவைட் பண்ணுற செட்டப்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் அந்த ட்ரெண்ட் லைனில் ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன்ஸில் நீங்கள் உங்கள் பையிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம டவுன் ட்ரெண்ட்ஸ்க்கானதும் பார்த்துலாம். டவுன் ட்ரெண்ட்ஸ்க்கான ஃபர்ஸ்ட் செட்டப் பார்த்தீங்கன்னா 23934 238 31 237 19 236 26 235 16 234 13. ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்துட்டு நம்ம நாளைக்கு டியூஸ்டேக்கான டவுன் ட்ரெண்ட்ஸ்க்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ். ஓகே, ஸோ போத் டார்கெட்ஸ் இப்போ பார்த்துருக்கோம். இந்த டார்கெட்ஸை ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணி உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ட்ரேடிங் வியூவில் ஷூராக ஒரு சூப்பர்பான ப்ராஃபிட் புக்கிங்கோட உங்களோட டே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பேங்க் நிஃப்டிக்கான நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் அட் த சேம் டைம் இன்றைக்கான அனாலிசிஸும் இப்போ இந்த வீடியோவில் பார்த்துடலாம். இப்போ பேங்க் நிஃப்டிக்கான இன்றைக்கான மண்டேக்கான ஒரு அனாலிசிஸும் நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா, இதுக்கு இங்கே வந்துட்டு ஓப்பனிங் பெல் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு 58205, அட் த சேம் டைம் க்ளோசிங் பெல் வந்துட்டு 57828 நமக்கு வந்து க்ளோசிங் இருந்தது இல்லையா. ஸோ இதுக்கு இன்பிட்வீனில் நமக்கு எவ்வளோ ட்ரேட்ஸ் கிடச்சிருக்கு, அதில் எவ்வளோ ப்ராஃபிட் புக்கிங், எவ்வளோ லாஸ் கேட் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம். ஸோ ஸ்டார்டிங் சேம் தான், இல்லை ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம எந்த ட்ரேட்ஸும் பை பண்ணுறது இல்லை. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ப்ராப்பரான கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணுவோம். இங்கே நீட்டான நமக்கு ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் இங்கே தான் பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன். ஸோ இதை கன்ஃபர்மேஷன் கேன்லாம் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவான 58038 நீங்கள் உங்கள் பையிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இதோட லோ வரைக்குமே வந்துட்டு நீங்கள் ஒரு நீட்டான ப்ராஃபிட் புக்கிங் 57888 வரைக்கும் ஒரு 150 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஒரு நீட்டான ப்ராஃபிட் புக்கிங்கோட உங்களோட ஃபர்ஸ்ட் ட்ரேடை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்க முடியும். ஓகே, தென் செகண்ட் ட்ரேட் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். செகண்ட் ட்ரேட் பார்த்தீங்கன்னா அகைன் பார்த்தீங்களா உடனே இங்கே நமக்கு என்ன ஆச்சுன்னா பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன், ஆக்சுவலி ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் இங்கே சடனாக நமக்கு இங்கே வந்து ரிவர்சல் கன்ஃபர்மேஷன். ஸோ இதை கன்ஃபர்மேஷன் கேன்லாம் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவான 57992 நீங்கள் உங்கள் பையிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம். இங்கே நமக்கு டவுன் கன்ஃபர்மேஷன் புட் ப்ரைஸில் பை பண்ணணும், அப் கன்ஃபர்மேஷன் இல்லையா. ஸோ என்ன பண்ணுவோம், கால் ப்ரைஸில் பை பண்ணி உங்கள் ப்ராசஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கனாலே போதும். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இதோட ஹைக்கு வரைக்குமே ஒரு நீட்டான ப்ராஃபிட் புக்கிங் தான் இல்லையா. 58253 வரைக்குமே வந்துட்டு ஒரு 261 பாயிண்ட் வரைக்கும் நீங்கள் நீட்டாக ப்ராஃபிட் புக்கிங் எடுத்துகிட்டு போயிருக்கலாம். ஏன்னா நம்ம இது கன்ஃபர்மேஷன் கேண்டில், ஸோ இதோட லோவில் தான் நம்ம ஸ்டாப்லாம் செட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதோட ஃபுல் அண்ட் ஃபுல் ஹைக்கில் தான் போயிருக்கு, மொமெண்டம் கிளியராக இருக்குது. ஸோ 261 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நீட்டான ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கோட நம்மளோட செகண்ட் ட்ரேடை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். தென் தேர்ட் ட்ரேட் பார்க்கலாம். தேர்ட் பார்த்தோன்னா அகைன் கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணும்போது ப்ராப்பரான கன்ஃபர்மேஷனுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணி ட்ரேட்ஸ் பை பண்ணுங்கள். அகைன் பார்த்தீங்கன்னா இங்கே இல்லையா என்ன இருக்குது டவுன் ட்ரெண்ட்ஸில் இங்கே நமக்கு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன். ஸோ இதை கன்ஃபர்மேஷன் கேன்லாம் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங்கில் நீங்கள் உங்கள் பையிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். ஸோ இங்கே 57968 நீங்கள் பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கேருந்தும் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு மூவ் டவுன் ட்ரெண்ட்ஸ் தான். 57637 வரைக்கும் ஒரு 331 பாயிண்ட்ஸ் வரைக்கும் வந்து இங்கே நீட்டான ஒரு ப்ராஃபிட் புக்கிங் தான் இல்லையா. ஆக்சுவலி நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தீங்கனாலே போதும், இங்கே தான் நம்மளோட கன்ஃபர்மேஷன் நீட்டாக பை பண்ணியிருந்தீங்கன்னா போதும். நீங்கள் இங்கே எங்கே நீங்கள் உங்கள் டார்கெட் டிசைட் பண்ணியிருந்தாலும் நீட்டாக ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் நீட்டாக எக்ஸிட் ஆகிருக்கீங்க. ஓகே, ஸோ அந்தளவுக்கு நம்மளோட எவ்ரிடே செட்டப்ஸ் ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்க்கு எல்லாமே கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ வாங்க ஃபோர்த் ட்ரேடும் பார்த்துடலாம். ஏன்னா ஆல்ரெடி நான் மென்ஷன் பண்ணல, இன்றைக்கி பேங்க் நிஃப்டியில் வந்துட்டு ஒரு இன்றைக்கி தான் வந்துட்டு நமக்கு 4 ட்ரேட்ஸுமே நமக்கு ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன்ஸோட நம்ம 4 ட்ரேட்ஸுமே இன்றைக்கி நம்ம அட்டன் பண்ணோம் இல்லையா. ஸோ இங்கே வந்துட்டு நமக்கு லாஸ்ட் ஒரு 245 சம்திங்கில் இங்கே நமக்கு ஃபைனலி ஒரு ட்ரேடும் நமக்கு இங்கே கிடச்சிது, கன்ஃபர்மேஷன் இருந்தது. ஸோ இங்கே நமக்கு ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு டவுன் ட்ரெண்ட்ஸில் தான் கன்ஃபர்மேஷன். ஸோ இதை கன்ஃபர்மேஷன் கேட்லாம் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங்கில் அகைன் நீங்கள் பை பண்ணியிருக்கலாம். 57816 நீங்கள் பை பண்ணியிருந்தீங்கன்னா இங்கேருந்து இதோட லோ வரைக்குமே ஒரு 168 பாயிண்ட் வரைக்கும் நீட்டான அகைன் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் அட்டன் பண்ண 4 ட்ரேட்ஸுமே இன்றைக்கி வந்துட்டு நமக்கு சூப்பர்பான நீட்டான ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் இன்றைக்கி நம்மளோட 4 ட்ரேட்ஸுமே பேங்க் நிஃப்டியில் இருந்தது. ஸோ மண்டே ஸ்டேட் அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக இருந்தது. ஸோ ஓவரால் ஒன்லி ஃபார் பேங்க் நிஃப்டி 910 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் உங்கள் ப்ராஃபிட் புக்கிங்கை வெரி மேக்ஸிமைஸ் பண்ணி கொண்டு போயிருக்க முடியும். ஓகே, அந்தளவுக்கு நம்மளோட செட்டப்ஸ் வந்துட்டு ரொம்பவே கிளியராக ஒர்க் ஆகிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ வாங்க இப்போது பேங்க் நிஃப்டிக்கு நம்ம நாளைக்கு டியூஸ்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய செட்டப்ஸும் இப்போ பார்த்துடலாம். ஆல்ரெடி நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன், நமக்கு அப் ட்ரெண்ட்ஸ் அண்ட் டவுன் ட்ரெண்ட்ஸ்க்கான போத் செட்டப்ஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இப்போ பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் அப் ட்ரெண்ட்ஸ்க்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ஆக்சுவலி அதுக்கு முன்னாடி ஓவரால் அப்படின்னு பார்த்தோம்னா பேங்க் நிஃப்டி நிஃப்டி 50 போத் நம்ம சேர்த்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அங்கேயும் நமக்கு 2 ட்ரேட்ஸில் ப்ராஃபிட் புக்கிங் தான், இங்கேயும் வந்து ப்ராஃபிட் புக்கிங்
ஓவரால் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு 1039 பாயிண்ட்ஸ் வரைக்கும் உங்கள் ப்ராஃபிட் புக்கிங்கை நீங்கள் வெரி மேக்ஸிமமாக வந்துட்டு ஒன்லி ஃபார் மண்டே நீங்கள் எடுத்துகிட்டு போயிருக்க முடியும். ஸோ அந்தளவுக்கு இந்த வீக்கோட ஸ்டார்ட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்திருக்கு. ஸோ பார்க்கலாம் இந்த வீக் ஃபுல்லாகவே கண்டிப்பாக எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். நாளைக்கு அனாலிசிஸ் ஆக்சுவலி நாளைக்கு மூவ் எப்படி இருக்குங்கிறத நாளைக்கு ஈவினிங் அனாலிசிஸ் வீடியோ பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ பேங்க் நிஃப்டிக்கான செட்டப்ஸ் என்னங்கிறதையும் இப்போ பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் 57 957 582 75 586 94 589 74 592 74 598 49 ஃபைனலி 60359. ஸோ இது வந்து நம்ம அப் ட்ரெண்ட்ஸ்க்கு ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ். தென் டவுன் ட்ரெண்ட்ஸ்க்கு பார்த்துடலாம். 57 658 573 63 569 38 565 19 56007 553 95. ஸோ இதான் நம்மளோட டார்கெட்ஸ் ஃபார் பேங்க் நிஃப்டி. ஓகே, ஸோ இந்த டார்கெட்ஸை நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி ட்ரேடிங் வேலை ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிட்டு நம்மளோட ட்ரெண்ட் லைனில் ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன்ஸோட நீங்கள் உங்கள் பைக்கிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிங்கனாலே போதும். ஷூர் ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட எவ்ரி டே மூவும் போயிட்டுருக்கு. ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரேடிங் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸஸ்க்கும் சரி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்க்கும் சரி நம்மளோட செட்டப் பற்றின அக்யூரசி லெவல் பற்றி ஷேர் பண்ணுங்கள். ஸோ தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.